இந்தியா ஆயுத ஏற்றுமதியில ஒரு படி மேல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல முக்கியமான நாடு தான் அர்மேனியா. அர்மேனியாவுக்கு இந்தியா சைடுல இருந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள் இதுவரைக்கும் ஏற்றுமதி ஆயிருக்கு. அதுல முக்கியமா ஸ்வாதி ரேடார் சிஸ்டம், பினாக்கா ராக்கெட் லான்ச்சர்ஸ், அட்வான்ஸ்டு டோவ்டு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம், இது இல்லாம புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், நைட் விஷன் டிவைசஸ்னு எக்கச்சக்கமா இந்தியா சைடுல இருந்து ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. இதுல அட்வான்ஸ்டு டோவ்டு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் இதுவரைக்கும் 6 ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. அந்த 6 ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை அர்மேனியா பல இடங்கள்ல டோபோகிராஃபிக் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது பல பகுதிகளில் டெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. சோ அதுல அது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே அர்மேனியா இன்னும் அதிகப்படியான இந்த AT-AGS கன்னை வாங்க முயற்சிக்கிறாங்க. இந்தியா கிட்ட அதோட டாக் அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆல்ரெடி 6 வாங்கினதோட இன்னும் கூடுதலா 78 வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மிகப்பெரிய ஆர்டரா பார்க்கப்படுது. இதுக்காகவே கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெடோட அர்மேனியா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ஆர்டர்னுடைய கன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஒரு நாட்டில இருந்து ஆயுத ஏற்றுமதி படிப்படியாக மேலே ஏறும். இது என்ன பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஆயுத ஏற்றுமதியோட 2வது கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏற்றுமதியை பார்த்து இன்னும் பல நாடுகள் இந்தியா கிட்ட இருந்து ஆயுத கொள்முதல் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.